தனலட்சுமி DL 26 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்துடலாம். நம்ம என்ன கொடுத்தோம்ட்டு ஆல் போர்டு 2 ஆல் போர்டு நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. மற்றபடி நம்ம 3 ஏ போர்டில் கொடுத்தோம், ஆனால் பி போர்டுக்கு வந்திருக்கு 9. ஏ போர்டில் கொடுத்தோம் 9 வந்துருச்சு. சி போர்டில் 8ஆம் நம்பர் வந்திருக்குது. 2Dயை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செட் ஆகலை, ஆனால் இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 3 8ங்கிறது அப்படியே பிசியில் உட்காந்துருக்குது. ரிசல்ட்டு 3 8, ஏ போர்டு 9 அப்படியே வந்துட்டு உட்காந்துருக்குது. நேற்று 3ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் டபுள்ஸாக வரும்னு சொல்லியிருந்தோம், ஆனால் வந்தது என்னவோ 3 8ங்கிற மாதிரி தான் வந்திருக்குது. சரிங்களா, 8 சி போர்டு வரணும், அதான் லாஸ்ட்டில் சொல்லியிருந்தோம்ல. இந்த மாதிரி 9 3 8 கொஞ்சம் கால்குலேஷன் தப்பாக இருக்குது. ஓகேங்களா, ஆனாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டே கிடச்சிருக்குது நம்மளுக்கு. இது ஒரு நல்ல ஒரு மெத்தடாக தான் இருக்குது. சரிங்களா, 2 நம்பர் சாலிடாக வருது. 4 நம்பரை ஒதுக்கணும்னா 2 நம்பர் வருது இதில். ஓகேங்களா, பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. போர்டை பொறுத்த வரைக்கும் 9 மட்டும் நம்மளுக்கு சக்ஸஸாக உட்காந்துருக்குது. 3ஆம் நம்பர் பி போர்டுக்கு இறங்கிஇருக்குது. சரிங்களா, ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். சரியாக வந்து 2D வந்து உட்கார மாட்டேங்குது. ஓகே, நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். நாளைக்கு தனலட்சுமி DL 26 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 3ஆம் நம்பர் சாலிடாக வருது. 3 இல்லைன்னா 8 வரணும். சரிங்களா, அதுவும் ஏ போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 8 வந்துச்சுன்னா சி போர்டுக்கு வருங்க, 3 வந்துச்சுன்னா ஏ போர்டுக்கு வருங்க. அதையும் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். 8 வந்தால் சி போர்டுக்கு அதிகபட்சம் வரும், இல்லைனா ஏ போர்டுக்கு வரும். சரிங்களா, 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக அதுவும் ஏ போர்டுக்கு தான் வரணும். ஆனால் மிஸ் ஆனால் திரும்பவும் சி போர்டுக்கும் அதுவும் வரலாம். 8 3 வந்தால் அது ஏ போர்டோ சி போர்டாக தான் இருக்கும் நாளைக்கு. சரிங்களா, அதை நான் சொல்லிடுறேன். அதுமாதிரி 1 6 வந்தால் பி போர்டோ சி போர்டோ இருக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு உண்டு. சரிங்களா, 2 9 2ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அதிகபட்சமாக ஏ போர்டுக்கு வரலாம், இல்லைன்னா பி போர்டுக்கு வரும். சரிங்களா, சி போர்டுக்கும் வரலாம். ஏன்னா 8 3 2க்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு, வரலாம். சரிங்களா, ஆனால் 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பி போர்டுக்கு தான் வரணும், ஏ போர்டுலேயும் வரலாம். அந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டா ஏ போர்டா கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. சரிங்களா, 1 எங்கே வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நாளைக்கு 1ஆம் நம்பர் ஆட்டத்தில் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். 1 6 ஆட்டத்தில் இருக்கணும், அது மாதிரி 8 3 ஆட்டத்தில் இருக்கணும். சரிங்களா, ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 9 4 9 6 3 7 2 4 4 8 7 1 3 4 3 5 இதிலேருந்து ஒரு நல்ல இதை எதிர்பார்க்கலாம். சப்போஸ் அப்படியே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், சப்போஸ் பவரில் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா, பவர்னால் 38 48 வச்சுருக்கிறோம், 34 48 வச்சுருக்கோம். அது 2 ஒரே பவர் நம்பர் தான். சரிங்களா, 37 71 கொடுத்துருக்கோம், 96 பேட்டர்னில் கிடச்ச நம்பர்கள் அப்படியே வைப்போம். சரிங்களா, நாளைக்கு இதிலேருந்து ஒரு ஜோடி நம்பராவது பாஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 377 நாளைக்கு ஒரு டபுள்ஸ் மாதிரி தான் தெரியுது. சரிங்களா, 377 324 494 091 371 917 964 426. சரிங்களா, இதிலேருந்து வருதா பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோடு நம்ம கெஸ்ஸிங் ஒத்து வருதா பாருங்கள். நம்ம கொடுக்குற 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 3 0 5 1 6. நேற்றைக்கு வந்த ரிசல்ட்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 வந்திருக்குது. அந்த 8க்கு என்னெல்லாம் வரும் நாளைக்கு அப்படிங்கிறத ஒரு 2 நம்பர் இதிலேருந்து கால்குலேஷன் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது வச்சு தான் லாஸ்ட்டில் 3 நம்பருக்கு ஒரு நம்பராவது எடுத்தாகணும், இல்லைன்னா 2 நம்பர் எடுக்கணும். சரிங்களா, அப்படி தான் இது வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போகும். சரிங்களா, ஆனால் நம்ம வந்துட்டு அடிக்கடி டெய்லி நம்மளுக்கு இதுலேருந்து தான் வரும். சரிங்களா, இதை வச்சு தான் அந்த சி போர்டு நம்பர் என்ன இறங்குதோ அதை கால்குலேஷன் பண்ணி தான் வரும். சரிங்களா, என்றைக்காவது ஒரு நாளைக்கு சம்மந்தம் இல்லாமல் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, ஆனால் அதிகபட்சம் 100க்கு 90 நாள் இதிலேருந்து தான் இறங்கணும். சரிங்களா, ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் லாஸ்ட்டில் 3 நம்பர் நம்ம எடுக்கும்போது எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும். நேற்று கூட பாருங்கள் என்ன வந்திருக்குது, 3ஆம் நம்பர் சி போர்டுக்கு வந்தது. 3 8 6 1 0 5 கொடுத்தோம், 3 8 எடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அதே மாதிரி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு முந்தின நாள் தான் பார்க்கணும். 0 வந்திருக்கு. 0க்கு நம்ம கொடுத்தது 0 5 7 2 8 3. ரிசல்ட்டு 2 5 3. சரிங்களா, 2 வந்திருக்கு, 5 வந்திருக்கு, 3 வந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர் விட்டு அப்படி கால்குலேஷனில் வந்துருக்குது. சரிங்களா, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 0 வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி 0க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 0 5 7 2 கொடுத்துருக்குறோம்.
ரிசல்ட் என்ன 740 சரிங்களா. 07 நம்மளுக்கு சாலிடாக உள்ளே வந்திருக்குது. அதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து கை கொடுக்கும் சரிங்களா. ஏன்னா அடிக்க போகிற நம்பர் யாருக்கும் தெரியாது, இந்த பேட்டர்னை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம் சரிங்களா. இது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு கை கொடுக்கும். கொஞ்சம் நம்ம எடுக்கிற நம்பரில் பார்த்து எடுத்துக்கணும் சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி தான், அதுக்காக தான் இந்த இதை கொடுக்குறேன் நான். அதை பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா. வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.